அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். பதினெட்டு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு மே மாதம் 6ஆம் தேதி தேர்தலை நடத்துவதை தடுத்து விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு நீக்கம். மனித உரிமைகளை பாதுகாக்கும் ஆட்சிக்காக ஒன்றிணைவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடு. முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் தமது காணிகளை உடன் விடுவிக்க கோரி போராட்டம். புத்தாண்டை முன்னிட்டு போதிய அளவு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தகவல். டான் தொலைக்காட்சி குழுமம் நடாத்தும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்ட போட்டிகள் இன்று ஆரம்பம். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். பதினெட்டு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு மே மாதம் 6ஆம் தேதி தேர்தலை நடத்துவதை தடுத்து விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை உட்பட 18 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை தடுத்து விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை நீக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. அந்த உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள உத்தரவு பிறப்பித்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. சட்டமா அதிபரால் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லஃபார் தாஹிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அனுசரணை வழங்கியோர். சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். மனித உரிமைகளை பாதுகாக்கும் ஆட்சிக்காக ஒன்றிணைவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அடிப்படை மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்கும் ஆட்சிக்காக ஒன்றிணைவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மத்திய கொழும்பு இந்துப்பெட்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பு மாவட்டத்தை மக்களுக்கு சௌபாக்கியமும் அபிவிருத்தியும் நிறைந்த நகரமாக மாற்றுவது ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும். வாழ்வாதாரம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் புதிய தொழில்நுட்பத்தினூடாக வலுவான தலைமுறையை உருவாக்குவோம். தகவல் தொழில்நுட்பத்திலும் டிஜிட்டல் வசதிகளிலும் புரட்சியை ஏற்படுத்தி மக்களின் பிரச்சினைகளை தீர்க்கவும், உட்கட்டமைப்பு வசதிகளை காலத்திற்கு ஏற்றாற்போல் மேம்படுத்தவும், மக்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்ல வீடு மற்றும் சுகாதார வசதிகளை பெற்றுத்தரவும் புதிய வழிமுறைகளை நாம் பயன்படுத்துவோம். அந்த பொறுப்பை நேர்மையாகவும் தூய்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் முன்னெடுப்போம். மேலும் மக்களின் பிரச்சினைகளை செவிமடுக்கும் வகையில் மக்களுக்கு சேவை செய்ய அர்ப்பணிப்புள்ள மாநகர சபையை உருவாக்குவோம். பிரச்சினைகளுக்கு பதில் வழங்கும் மாநகர சபையாக கொழும்பு மாநகர சபையை நாம் மாற்றுவோம். இதுவே மக்களின் எதிர்பார்ப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த சாமரசம்ப திசாநாயக்க பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பைகள் வழங்குவதற்காக மாகாண சபை ஊடாக வங்கியில் இருந்து 10 லட்சம் ரூபாவை காசோலையாக பெற்று அதனை பணமாக மாற்றி தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி ஊழலில் ஈடுபட்டமை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது.
இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே பல விடயங்களை அறிந்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்ததாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் 17ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜராக தயார் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை இடம்பெற்ற நிலையில் மதிய வேளை ஆலயத்திற்கு சென்ற பிரதமர் வழிபாட்டில் ஈடுபட்டார். இதில் தேசிய மக்கள் சக்தி குழுவினர் இணைந்து கொண்டனர். தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பு யாழ்ப்பாணம் காரைநகர் கதிர்காம சுவாமி முருகன் கோவிலில் இன்று மாலை இடம்பெற்றது. இதில் பிரதமர் ஹரணி அமரசூரிய, கடற்தொழில் அமைச்சர் இ சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன், ஜே ரஜீவன், எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா மற்றும் கட்சி பிரமுகர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். இந்த சந்திப்பை தொடர்ந்து வேலணை துறையூர் ஐயனார் சனசமூக நிலையம் ஒன்றல், கோப்பாய் நீர்வேலி, வாய்க்காற்றாவை பிள்ளையார் கோவில், பருத்தித்துறை, கொட்டடி கடற்கரை ஆகியவற்றிலும் மக்கள் சந்திப்புகள் இடம்பெற்றன. நாங்கள் சொன்னோம், எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை கொண்டு வருகின்றோம். ஹரணி அமரசூரிய அவர்கள் தனக்கு கிடைக்கின்ற சம்பளத்தையும் கூட தியாகம் செய்கின்றனர். மத்திய அரசாங்கத்தின் கீழ் ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் கீழ் மட்டத்தை நோக்கி வருகின்ற பொழுது அந்த வேலையை செய்து கொள்வதற்கு இந்த உள்ளூராட்சி சபைகள் அத்தியாவசியமானது. இப்பொழுது நாட்டுக்கு வரலாம், நாட்டுக்கு செல்லலாம் என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு விஷயமாக இங்கிருந்து குடிபெயர்ந்திருக்கின்ற டயஸ்போராக்களுக்கு இன்றைக்கு அவ்வாறான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது. அநேக வேட்பாளர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களது வேட்பாளர்களையும் எங்களையும் விமர்சிக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். ஏனென்றால் நாங்கள் பண்பானவர்கள், இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றவர்கள். எனவே நீங்கள் அப்படி செய்யாது உங்களோட கொள்கைகளை பரப்பி மக்களிடம் வாய் கேட்டு வெற்றி பெற்று வாருங்கள் என்று நாங்கள் இதை கேட்டுக்கொள்கிறோம். இன்று மாற்று கருத்துக்கு இல்லை. எமது நாட்டின் ஜனாதிபதி மீது 100% மக்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். கார் நகரை விட்டு நகரப்புறங்களுக்கு நகர்ந்தவர்கள் கூட திரும்பவும் கார் மண்ணை மீளவும் பரிசீலிக்கக்கூடிய இருக்கக்கூடிய இடமாக மாற்றி அமைப்போம் என்பது திடசங்கமாக இந்த இடத்தில் கூறுகிறேன். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் தமது காணிகளை உடன் விடுவிக்க கோரி இன்று போராட்டம் நடத்தினர். முல்லைத்தீவு கேப்பாப்புலவு மக்கள் தமது காணிகளை உடனடியாக விடுவிக்க கோரி இன்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக போராட்டம் நடத்தியுள்ளனர். இன்று காலை போராட்டத்தை முன்னெடுத்த மக்கள் மாவட்ட செயலகத்திற்கு சென்று மாவட்ட அரசாங்க அதிபர் உமாமகேஸ்வரனை சந்தித்து மக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நேற்று கேப்பாப்புலவு மக்கள் ஜனாதிபதி செயலகம் சென்று காணி விடயம் தொடர்பில் வினவிய போது அங்கு எந்த தகவலும் இல்லை என ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் தெரிவித்தமையை மக்கள் அரசாங்க அதிபரிடம் சுட்டிக்காட்டினர். இந்நிலையில் ஜனாதிபதி செயலகத்திடம் இருந்து கேப்பாப்புலவு காணிகள் தொடர்பிலான விவரங்களை திரட்டுமாறு மாவட்ட செயலகத்திற்கு கடிதம் கிடைத்ததை தொடர்ந்து அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக குறிப்பிட்ட மாவட்ட அரசாங்க அதிபர் தம்மால் அனுப்பப்பட்ட கடிதங்களையும் மக்களுக்கு காண்பித்தார். இந்த கேப்பாப்புலவை சேர்ந்த 55 குடும்பங்களின் 59.5 ஏக்கர் காணிகள் இன்னமும் படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது ராணுவம் பெற்றிருக்கின்ற காணி சம்பந்தமான தீர்க்கமான முடிவு இதுவரையும் எங்களுக்கு எதுவுமே எவர் மூலமும் கிடைக்காதபடியா நாங்கள் மக்களாகவே நேற்று ஜனாதிபதியை சந்திப்பதற்காக ஜனாதிபதி செயலகம் சென்றிருந்தோம். அந்த சந்திப்பின் போது அங்கே இருந்த செயலாளர் புதியவர் அறிமுகப்படுத்தப்பட்டது இருந்தும் அங்கே தொடர்ந்து வேலை செய்கிற பணியாளர் ஒருவர் தான் 8 வருடங்களாக வேலை செய்வதாகவும் கேப்பாப்புலவு இந்த காணி பிரச்சனை சம்பந்தமாக ஜனாதிபதி செயலகத்துக்கு எந்த விடயமும் கிடைக்கவில்லை என்றும் நேற்று தான் தங்களுடைய கணனி பதிவிலே எங்களுடைய கேப்பாப்புலவை பதிவு செய்த நாங்கள் அந்த இடத்திலே என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் நாங்கள் 15 வருடங்களாக கையளிக்கப்பட்ட மகஜர்கள் ஒரு சொல்ல போனால் ஒரு
பெண் பிள்ளையை கரை சேர்க்கக்கூடிய நிதியை நாங்கள் அதில் செலவிட்டு செய்திருப்போம். ஏனென்றால் அந்த அளவுயான மகஜர்கள் கையளிக்கப்பட்டது. பாப்புலவு மக்களின் பூர்வீக குடியிருப்பை தற்போது வந்திருக்கின்ற ஜனாதிபதி எங்களுக்கு வெகு விரைவாக எங்களுடைய காணிகளை பெற்றுத்தர வேண்டும். முன்னைய ஜனாதிபதிகள் போல அசந்த போக்கில் இருக்காமல் எங்களுடைய காணிகளை, மக்களுடைய காணிகளை மக்கள் கையில் கையளிக்க வேண்டும். அரசாங்கத்தின் காணியை அபகரிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ராணுவத்துக்காக நாங்கள் எங்கட காணிகளை விட்டு எங்கட காணிகள்ல வர வருமானம் நாளாந்தம் இந்த இடத்துல இந்த மக்கள் அனைவருக்கும் அங்க தென்னந்தோப்பு இருக்குது. இன்றைக்கு அதுகள் 40 கஜஸ் காணியில வாழுதுகள். சொந்தனா துயரத்துக்கு முகம் கொடுத்து இந்த மக்கள் அங்க நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். கேப்பாப்பிளவு மக்களின் பூர்வீக காணிகள் தொடர்பாக எத்தனையோ மகஜர்கள் அரசாங்க அதிபர் ஊடாகவோ கௌரவ ஆளுநர் ஊடாகவோ பிரதமர் ஊடாகவோ நாங்கள் தெரியப்படுத்தியும் இது தொடர்பான விடயம் எதுவுமே தங்களுக்கு தெரியாதென்ற ஒரு சொல்லை அந்த இடத்தில் சொல்லி மக்களுடைய மனதை மன உளைச்சலாக்கி இத்தனை காலமும் போராடியதற்கு எந்த ஒரு பதிலும் இல்லாத மாதிரி ஒரு கேள்விக்குறியான நேரத்தை நேற்றைய தினம் எங்களுக்கு அந்த இடத்தில் ஏற்படுத்தி விட்டார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான கலந்துரையாடல் பூநகரி பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்றது. மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் வேலாயுதம் சிவராசா தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் வேட்பாளர்கள் பின்பற்ற வேண்டிய சட்டங்கள் மற்றும் செலவினங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டது. கலந்துரையாடலில் பூநகரி பிரதேச சபையில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழு வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளரால் தேர்தல் பிரசாரத்தின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் மற்றும் வேட்பாளர் ஒருவர் பிரசாரத்தின் போது செலவு செய்யும் செலவினங்கள் மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டன. வவுனியா ஓமந்தை விளையாட்டு அரங்கை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தை விளையாட்டு அரங்கை மேலும் விரிவுபடுத்தி சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகே தெரிவித்துள்ளார். வவுனியா ஓமந்தையில் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு அரங்குக்கு இன்று விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் அதன் தேவைப்பாடுகள் மற்றும் செயற்பாடுகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். இந்த விஜயத்தில் அமைச்சருடன் கூட்டுறவுத்துறை பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். வன்னி மாவட்டத்தில் சர்வதேச தரத்திலான விளையாட்டு அரங்கு ஓமந்தையில் அமைந்துள்ளது. அங்கு பல தேவைகள் காணப்படுகின்றன. பயிற்சிகளை வழங்குவதற்கான பயிற்றுவிப்பாளர்கள், அதற்கான உபகரணங்கள் என பல தேவைப்பாடுகள் இருக்கின்றன. அவற்றை எதிர்வரும் காலங்களில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வடமாகாணத்தில் உள்ளக விளையாட்டு பயிற்சி மற்றும் மைவல்லுநர் பயிற்சிகள் என்பவற்றை எதிர்காலத்தில் வழங்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிரதேசத்தில் நீச்சல் பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. விளையாட்டுத்துறையை வவுனியா மாவட்டத்தில் சிறப்பாக முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இளைஞர்களிடையே காணப்படுகின்ற தீய பழக்க வழக்கங்கள், மதுபாவனை, தொலைபேசி பாவனை, போதைப்பொருள் பாவனை என்பவற்றை கட்டுப்படுத்துவதற்கு விளையாட்டுத்துறை அவசியம். அந்த வகையில் இந்த விளையாட்டு அரங்கை மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சர்வதேச மட்டத்திலான ஒரு விளையாட்டு அரங்கு இந்த பிரதேசத்தில் அமைந்துள்ளது. அங்கு பல்வேறுபட்ட தேவைகள் காணப்படுகின்றன. பயிற்சி அளிப்பதற்கான பயிற்சியாளர்கள், அதே போல பயிற்சி வழங்குவதற்கான உபகரணங்கள், ஏனைய தேவைப்பாடுகள் பல இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினம் பார்வையிட்ட நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவற்றை எதிர்வரும் காலங்களிலே இந்த பிரதேசத்தில் உள்ள இந்த நிலையத்துக்கு பெற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார். அது மட்டுமில்லாமல் வடமாகாணத்திலே உள்ளக பயிற்சிகள், அதாவது மெய்வல்லுநர் பயிற்சிகள், ஏனைய உள்ளக விளையாட்டு பயிற்சிகள் போன்றவற்றுக்கான செயற்பாடுகளை எதிர்காலத்திலே இந்த விளையாட்டரங்கின் ஊடாக மாணவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். இனவாதத்தை கொண்டு இனியும் இந்த நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இனவாதத்தை கொண்டு இனியும் இந்த நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. ஏனெனில் இந்நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டு மிகப்பெரிய ஆளணியாக திரண்டிருக்கின்றார்கள் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதியமைச்சர் நேற்று மாலை மன்னார் எழுத்தூர் பகுதியில்
தேசிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் மன்னார் நகரசபை வேட்பாளர்கள், கட்சியின் செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு கிரிபத் கொடையில் போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளார். கொழும்பு கிரிபத் கொடை காலசந்தி பகுதியில் இன்று அதிகாலை 2:30 மணியளவில் போலீசாரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து ரகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேகத்திற்கிடமான வகையில் மோட்டார் சைக்கிளில் இருந்த ஒருவரை சோதனை செய்த வேளை குறித்த நபர் தப்பிச் செல்ல முயற்சித்ததால் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புத்தாண்டை முன்னிட்டு போதியளவு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு போதியளவு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆசன முன்பதிவு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் போக்குவரத்து சேவைகள் பிரிவின் படிப்பாளர் ஷெரீன் அத்துக்கோரலை இதனை குறிப்பிட்டார். බුකින් අපි අවස්ථානෝචිතව අපි ඒ බුකින් අපිට මේ අවස්ථාවේදී ඔක්කොම ස්ටෑන්ඩ් වලින් බස් රථ යන්න ඕනි හින්දා අපි ආසන වෙන් කිරීම දිරිගැන්වීම කරන්නේ නැහැ මේ අවස්ථාවේදී. பண்டிகை காலத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் முதல் விசேட பேருந்து சேவைகளை ஆரம்பித்துள்ளோம். அதன் அடிப்படையில் கொழும்பு, கடுவலை, கடவத்த, மாகும்பர ஆகிய பிரதான நகரங்களில் இருந்து 1 லட்சத்துக்கும் அதிகமான பயணிகள் சொந்த ஊர்களுக்கு பயணித்துள்ளனர். மேலும் மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு செல்வதற்காக இன்று காலை வரை 2350 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. பயணிகள் நேர காலத்துடன் பேருந்து நிலையங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நீண்ட வரிசையை தவிர்ப்பதற்கு அது ஏதுவாக அமையும். பேருந்து நிலையங்கள் தவிர்ந்த ஏனைய இடங்களில் இருந்து செல்லும் பேருந்துகளில் பயணிப்பதை மக்கள் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் பயணத்துக்கு பொருத்தமான மற்றும் காப்புறுதிகளை கொண்ட பேருந்துகளுக்கே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வேறு பேருந்துகளில் பயணிப்பதால் அது ஆபத்தானதாக அமையலாம். மேலும் போதியளவு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதால் பண்டிகை காலம் நிறைவடையும் வரை ஆசன முன்பதிவுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. බුකින් අපි අවස්ථානෝචිතව අපි ඒ බුකින් අපිට මේ අවස්ථාවේදී ඔක්කොම ස්ටෑන්ඩ් වලින් බස් රථ යන්න ඕනි හින්දා අපි ආසන වෙන් කිරීම දිරිගැන්වීම කරන්නේ නැහැ මේ අවස්ථාවේදී. பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட ரயில் சேவைகளை இன்று முதல் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் தம்பிகை ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். අද දින විශේෂයෙන්ම ගම්බිම්බලයන ජනතාවට සේව ලබා දීම සඳහා ඉන් දුම්රිය 6ක් ධාවන සඳහා යෙදවෙනවා. சித்திரை புத்தாண்டில் கொழும்பிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களின் நலன் கருதி விசேட ரயில் சேவைகள் இன்று முதல் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதன் அடிப்படையில் 10 ரயில்கள் மேலதிகமாக சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. 6 ரயில்கள் இன்று பல்வேறு இடங்களுக்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அதேபோல அனைத்து ரயில்களும் எதிர்வரும் 18, 19, 20 ஆகிய திகதிகளிலும் இயக்கப்படும். இதன் மூலம் 40,000 முதல் 50,000 வரையான பயணிகள் ரயில் சேவையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பண்டிகை காலத்தில் ரயில்களில் சன நெரிசல் காணப்படுவதால் பயணிகள் தங்களது பொருட்கள் மீது கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். අද දින විශේෂයෙන්ම ගම්බිම්බලයන ජනතාවට සේව ලබා දීම සඳහා ඉන් දුම්රිය 6ක් ධාවන සඳහා යෙදවෙනවා. புத்தாண்டு பலகார மேசையை தயார் செய்வதற்கான செலவு இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2025ஆம் ஆண்டில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கான பாரம்பரிய பலகாரங்கள் அடங்கிய மேசையை தயார் செய்வதற்கான செலவினம் 7% அதிகரித்துள்ளது. இது 2019ஆம் ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாகும். இது வெரிட்டே ரிசர்ச் நிறுவனத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் இலங்கையின் முதன்மையான பொருளாதார தகவல் தளத்தினால் மேற்கொள்ளப்படும் வருடாந்த புத்தாண்டு பலகார மேசையை தயார் செய்வதற்கான பகுப்பாய்வில் தெரிய வந்துள்ளது. 2024 மார்ச் மாதம் முதல் 2025 மார்ச் மாதத்திற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் மூலப்பொருட்களின் விலைகளில் 7% அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதை இந்த பகுப்பாய்வு கண்டறிந்துள்ளது. இதற்கு முதன்மையாக தேங்காய் விலை மற்றும் தேங்காய் எண்ணெய் விலைகள் முறையே 80% மற்றும் 40% அதிகரித்தமையே காரணமாகும். ஏனைய பெரும்பாலான பொருட்களின் விலைகள் குறைந்துள்ளன அல்லது மாற்றமடையவில்லை. 2019ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது மூலப்பொருட்களின் விலையானது 2024ஆம் ஆண்டில் 2.2 மடங்கு அதிகரித்துள்ளதோடு 2025ஆம் ஆண்டில் 2.4 மடங்கு அதிகரித்துள்ளது. டான் தொலைக்காட்சி குழுமம் நடாத்தும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்ட போட்டிகள் இன்று ஆரம்பமானது. டான் தொலைக்காட்சி குழுமம் நடத்தும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்ட போட்டிகள் இன்று மாலை சைக்கிள் ஓட்டத்துடன் ஆரம்பமானது. குறித்த சைக்கிள் ஓட்ட போட்டி சாவகச்சேரி நுணாவில் சந்தியில் ஆரம்பமாகி சாவகச்சேரி சந்தி
தனங்கிழப்பு சந்தி, நாவற்குழி சந்தி, கைதடி சந்தி ஊடாக நுணாவில் சந்தியை அடைந்து மீண்டும் அதே வழி ஊடாக ஆரம்ப இடத்தை அடைந்து சைக்கிளோட்டம் நிறைவடைந்தது. போட்டியில் மாவட்ட சைக்கிளோட்ட வீரர்கள் பலர் பங்கேற்றனர். இதேவேளை நாளைய தினம் இருபாலருக்குமான மரதனோட்ட போட்டி இடம்பெற உள்ளது. மரதனோட்ட போட்டி சாவகச்சேரி போலீஸ் நிலைய சந்தியில் நாளை காலை 6:30 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து மதியம் 1 மணிக்கு மட்டுவில் வளர்மதி விளையாட்டு மைதானத்தில் சித்திரை கொண்டாட்ட நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் சமுர்த்தி அபிமானி வர்த்தக கண்காட்சி இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகமும் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களமும் இணைந்து தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்த சமுர்த்தி அபிமானி வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும் இன்று இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரத்னம் தலைமையில் இடம்பெற்ற வர்த்தக கண்காட்சியில் பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜெஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டார். சுயதொழில் முயற்சியாளர்களின் உற்பத்திகளுக்கு சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பதுடன் நுகர்வோரிடம் இருந்து வருகின்ற கேள்விகள் மற்றும் பண்டிகை கால விற்பனை வாய்ப்புகள் சலுகை விலையில் மக்கள் கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பமாக இவ்வர்த்தக கண்காட்சி இடம்பெற்றது. வர்த்தக கண்காட்சியின் ஆரம்ப நிகழ்வில் மண்முனை வடக்கு சமுர்த்தி வலயங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு அருணலு நுகர்வு கடன் மற்றும் வாழ்வாதார கடன் உதவி வழங்கி வைக்கப்பட்டதுடன் மகளிர் தினத்தை முன்னிட்டு திரிய மாதா சேமிப்பு கணக்கு ஆரம்பித்து வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசல்கள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் சுபா சதாகரன், நிர்வாக உத்தியோகத்தர் எஸ் ராஜன், சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் கே பரமலிங்கம், முகாமைத்துவ பணிப்பாளர் வி பிரைசூடி, கருத்திட்ட முகாமையாளர் யு வசந்தாதேவி மற்றும் மண்முறை வடக்கு சமுர்த்தி வங்கிகளின் முகாமையாளர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், அலுவலக உத்தியோகத்தர்கள், பிரதேச சமுதாய அடிப்படை அமைப்பு உறுப்பினர்கள், சமுர்த்தி பயனாளிகள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு போரதீவு பற்று பாலையடி வட்டை பிரதேசத்தில் உள்ள சந்தை கட்டட தொகுதியில் பிரதேச செயலாளர் எஸ் ரங்கராதன் தலைமையில் சமுர்த்தி அபிமானி வர்த்தக கண்காட்சியும் விற்பனை சந்தையும் இடம்பெற்றது. சமுர்த்தி வங்கிகளினால் வழங்கப்பட்டுள்ள வாழ்வாதார உதவிகள் மற்றும் கடன்களை பெற்று உற்பத்திகளை மேற்கொண்டவர்களின் உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜெஸ்டினா முரளிதரன், உதவி பிரதேச செயலாளர் வி துலாஞ்சனன் மற்றும் கணக்காளர் தி அம்பிகாவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருகோணமலை சேருவல பகுதியில் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இன நல்லிணக்க கலாச்சார பகிர்வு நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இன நல்லிணக்க கலாச்சார பகிர்வு நிகழ்வு திருகோணமலை சேருவல சிங்கள அறநெறி பாடசாலையில் இன்று காலை இடம்பெற்றது. சிவில் அமையம், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் ஒத்துழைப்புடன் நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டங்களை சேர்ந்த தமிழ், முஸ்லிம், சிங்கள இளைஞர்களின் பங்கு பெற்றலுடன் கலாச்சார பகிர்வு நிகழ்வு இடம்பெற்றது. சேருவில ரஜமகா விகாரைக்கு சென்ற இளைஞர் யுவதிகள் பௌத்த வழிபாட்டு தலத்தையும் அங்குள்ள முக்கிய இடங்களையும் பார்வையிட்டனர். அத்தோடு பௌத்த தேரர்களோடு சமூக நல்லிணக்க கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர். பாரம்பரிய உணவுகள் பரிமாற்றம், பால் பொங்குதல், மேளம் அடித்தல் உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்வுகளும் இடம்பெற்றன. பெறுமதிசேர் வரி சட்டமூலத்தில் சபாநாயகர் தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார். பெறுமதிசேர் வரி சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தினார். குறித்த சட்டமூலம் தொடர்பான 2வது மதிப்பீடு கடந்த 9ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றதுடன் குழு நிலையில் சட்டமூலம் ஆராயப்பட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 3வது மதிப்பீட்டை அடுத்து வாக்கெடுப்பு இன்றி சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கமைய இந்த சட்டமூலம் 2025ஆம் ஆண்டில் 4ஆம் இலக்க சேர் பெறுமதி வரி சட்டமாக அமலுக்கு வருகிறது. ஏப்ரல் மாத அஸ்வசும கொடுப்பனவு இன்று முதல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாக லெலல்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்வசும பயனாளிகளுக்கு வழங்கப்படும் ஏப்ரல் மாதத்திற்கான கொடுப்பனவு இன்று முதல் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த கொடுப்பனவு ஏற்கனவே பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்பட்டுள்ளதாக அந்த சபை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2025 வரவு செலவு திட்டத்தின் கீழ் அதிகரிக்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை உட்பட கொடுப்பனவுகளும் இந்த மாதம் முதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அஸ்வஸ்ம நலன்புரி பயனாளிகளின் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள 17,37,141 குடும்பங்களுக்கு 12.63 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த குடும்பங்களில் 70 வயதிற்கு மேற்பட்ட 5,80,944 முதியோர்களின் கணக்குகளில் 2.9 பில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்ப அபிஷேகம் இன்று இடம்பெற்றது.
வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது. ஆலய பிரதம குரு ரத்ன சபாபதி குருக்கள் தலைமையில் கிரியைகள் இடம்பெற்றன. ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு பின்னர் இடம்பெற்ற கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு ஆதீனங்களின் குரு முதல்வர்கள் பங்கேற்றதுடன் புலம்பெயர் தேசங்களில் இருந்து வருகை தந்த பக்தர்களும் பங்கேற்றனர். மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெதரிஸ்த ஆலய பாபர அட்கின் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு சின்ன ஊரணி மெதரிஸ்த ஆலய பாபர அட்கின் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் சித்திரை புத்தாண்டு மற்றும் புனித வார சமூக சமய ஒருமைப்பாட்டுக்கான ஒரு அங்கமாக சிரமதான பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. டெங்கு நுளம்பு பெருக்கத்தின் சிவப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு மண்முறை வடக்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட காந்தி கிராம பொது சுகாதார பிரிவில் சிரமதானம் முன்னெடுக்கப்பட்டது. பாபர அட்கின் சிறுவர் அபிவிருத்தி திட்டத்தின் இயக்குநரும் கோட்டமுனை மெதரிஸ்த திருச்சபை சேகரத்தின் முகாமை குழுவும் ஆன அருட்பணி கந்தையா யேசுதாஸ் அடிகளார் தலைமையில் சிரமதான பணி முன்னெடுக்கப்பட்டது. சிரமதான பணியில் பாபர அட்கின் சிறுவர் அபிவிருத்தி திட்ட சிறுவர்களின் பெற்றோர்கள், கிராம பொதுமக்கள், திட்ட பயனாளிகளின் பெற்றோர்கள், திட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், ஆலய ஊழியர்கள் என பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் முள்ளியானில் சிறுவர்களுக்கான மகிழ்வகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நித்தியவட்டை முள்ளியானில் சிறுவர்களுக்கான மகிழ்வகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கு பிரபாகரமூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் மகிழ்வகத்தை திறந்து வைத்தார். முள்ளியான் கிராம சேவகர் பிரிவுகளை உள்ளடக்கி நித்தியவட்டை பகுதியை மையமாக கொண்டு இந்த மகிழ்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன்போது மகிழ்வகம் வளாகத்தை சுற்றி மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர் ரேவதி, முள்ளியான் கிராம சேவகர், முள்ளியான் அபிவிருத்தி உத்தியோகத்தர், பனை தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர், சமுர்த்தி உத்தியோகத்தர், முள்ளியான் கிராம மட்ட அமைப்புகளின் தலைவர்கள், மாதர் சங்கத்தினர் பங்கேற்றனர். நான் திறந்த போது கூட உண்மையிலே எனக்கு அதை நான் திறந்து விட்டு நான் செல்லும் மகள் என்ற பிள்ளையை கொண்டு திறக்கிற போது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த குழந்தை நாளை இந்த மண்ணிலே வளர்ந்து வாழ்ந்து இந்த மண்ணிலே ஒரு பெரியவராக வளர வேண்டிய ஒரு பிள்ளை. ஆகவே அவ்வாறான பிள்ளைகளை நாங்கள் இங்கே ஒருமைப்படுத்துவதற்கு இந்த மண்டபத்தை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறான வள வசதி குறைந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளங்களை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பேரவைட் நிறுவனம் அவர்கள் இதுக்குரிய திருத்தி கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இதுக்குரிய பொருட்கொள்வனம் உட்பட அனைத்தையும் மேற்கொண்டு சொன்னார்கள். ஆகவே இன்னும் தேவை இருக்குமா இருந்தால் நாங்கள் வழங்குவதாக கூட கூறியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அதை சரியான முறையிலே வெளிப்படுத்தத்தக்கவர்களாக இருக்க வேண்டும். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபையினால் குடத்தனை பகுதியில் கொட்டப்பட்ட கழிவுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளமையினால் தென்னை மற்றும் பனைமரங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபையினால் குடத்தனை பகுதியில் கொட்டப்பட்ட கழிவுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளமையால் 100க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் நாசமாகியுள்ளன. அத்துடன் பல பனைமரங்களும் எரிந்து நாசமாகியுள்ளன. இந்த தீயினால் பருத்தித்துறை மருதங்கணி வீதியில் குடத்தனை வலிகண்டி பகுதியில் வீதியால் செல்ல முடியாத அளவு புகை காணப்படுவதாகவும் தீப்பரம்பல் அதிகரித்து செல்வதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். எனினும் தீயை அணைப்பதற்குரிய எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பருத்தித்துறை நகரசபையினால் குடத்தனை பகுதியில் கழிவுகள் கொட்டப்படுவதால் தமது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக குடத்தனை கமக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் கழிவுகள் கொட்டப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக பருத்தித்துறை நகரசபையால் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்று மாலை கொட்டப்பட்ட கழிவுகளுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளதாகவும் தீ பல ஏக்கர் வரை பரவியுள்ளதாகவும் விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். தொடர்ந்து வெளிநாட்டுச் செய்திகள். மியன்மாரில் இன்று 4.1 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. மியன்மாரில் இன்று காலை 8:02 மணியளவில் 4.1 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் நிலத்திற்கு கீழ் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் அதனால் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழப்புகள் அல்லது சேதம் ஏற்பட்டது தொடர்பான எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. உக்ரைனுக்கு 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவிகளை ஐரோப்பிய நாடுகள் வழங்கியுள்ளன. ரஷ்ய உக்ரைன் மோதல் தொடரும் நிலையில் உக்ரைனுக்கு 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவிகளை ஐரோப்பிய நாடுகள் வழங்கியுள்ளன.
இந்த உதவி சர்வதேச நிதியத்தின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையிலான மோதல் 3 ஆண்டுகளை கடந்துள்ளது. இந்த போரை முடிவிற்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். எனினும் இரு நாடுகளுக்கும் இடையிலான தாக்குதல் தொடர்கின்ற நிலையில் ஐரோப்பிய நாடுகளின் உதவியுடன் உக்ரைன் ராணுவமும் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றது. அதற்கமைய 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவி பிரிட்டன் தலைமையில் சர்வதேச நாணய நிதியத்தின் மூலம் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் அழுத்தம் கொடுக்கும் விதமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக பிரித்தானிய பாதுகாப்புத்துறை செயலாளர் ஜான் ஹூலி தெரிவித்துள்ளார். இந்த 5000 கோடி ரூபாய் உதவியில் 3500 கோடி ரூபாய் உதவியை பிரித்தானியா வழங்கியுள்ளது. எஞ்சிய தொகையை சர்வதேச நிதியத்தின் மூலம் நோர்வே அரசாங்கம் வழங்கியுள்ளது. அமெரிக்காவில் தனியார் ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் மன்ஹட்டன் நகரை சுற்றி சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். நியூயார்க் நகரத்தின் ஹட்சன் பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 3 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களில் ஸ்பெயினில் இருந்து சென்ற ஒரு விமானி மற்றும் ஒரு குடும்பத்தினர் அடங்குகின்றனர். உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3:17 மணிக்கு நதியில் ஹெலிகாப்டர் மூழ்கியதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நியூயார்க் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். நியூஜெர்சி மாநில போலீசார் அளித்த தகவலின்படி ஹெலிகாப்டரில் ஒரு விமானி உட்பட 6 பேர் இருந்ததாக தெரியவந்துள்ளது. விபத்திற்குள்ளாகும் முன் சுமார் 15 நிமிடங்கள் ஹெலிகாப்டர் பறந்ததாக தரவுகள் வெளிக்காட்டுகின்றன. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். துணுக்காய் 3 முறிப்பு அரசனர் தமிழ்கலவன் பாடசாலையில் இல்லமை வல்லுநர் திறனாய்வு விளையாட்டு நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட 3 முறிப்பு அரசனர் தமிழ்கலவன் பாடசாலையில் இல்லமை வல்லுநர் திறனாய்வு விளையாட்டு நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் சி பத்மதாசன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் துணுக்காய் கல்வி வலய ஆரம்ப கல்வி பிரதி கல்வி பணிப்பாளர் செபஸ்டியான் பிள்ளை அந்தோனிராஜ் பங்கேற்றார். இதன்போது அதிதிகள் மலர் மாலை அணிவித்து மாணவர்களால் வரவேற்கப்பட்டனர். தொடர்ந்து கொடியேற்றம், தேசிய கீதம் இசைக்கப்பட்டு மாணவர்களால் ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டு சத்திய பிரமாணம் இடம்பெற்றது. பின்னர் மாணவர்களின் விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. மாணவர்களின் அணிநடை, உடற்பயிற்சி, கண்காட்சி என்பன இடம்பெற்றதுடன் பெற்றோர்கள், பழைய மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் அயற்பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தில் உள்ள கண்ணங்குடா மகா வித்தியாலயத்தின் இல்லமை வல்லுநர் விளையாட்டுப் போட்டி சிறப்பாக இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் த கரிகாலன் தலைமையில் கண்ணங்குடா விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மேற்கு வலய கல்வி பணிப்பாளர் ஏஜேந்திரன் மற்றும் பிரதிக்கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், கல்வி திணைக்கள அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். விவேகானந்தா இல்லம், ராமகிருஷ்ணா இல்லம், விபுலானந்தா இல்லம் போன்றவற்றுக்கிடையே போட்டிகள் இடம்பெற்றன. விபுலானந்தா இல்லம் போட்டிகளில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று 1ஆம் இடத்தினை பெற்று வெற்றி கிண்ணத்தை தனதாக்கிக் கொண்டது. தொடர்வது வர்த்தக வாணிபச் செய்திகள். யாழில் டிமோலங்காவின் விரிவாக்கல் நிகழ்வு இன்று 2வது நாளாக இடம்பெற்றது. யாழ்ப்பாண நகர் பகுதியில் டிமோலங்கா குழுவினர் விரிவாக்கல் நிகழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளனர். இன்று 2வது நாளாக யாழ் நகர் பகுதியில் கார்கில்ஸுக்கு முன்பாக விரிவாக்கல் நிகழ்ச்சி இடம்பெற்றது. டிமோ நீண்டகால பயன்பாடு, வாகனங்களின் தரம் தொடர்பான விளக்கங்கள் இதன்போது வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணத்தில் 5 வருஷத்துக்கு பிறகு இப்போ ஒரு புது டாடா ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். கார்கில்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் ப்ரொமோஷன் ஒன்று செய்து வந்துருக்கிறோம். ஆனால் வேலையாக்கள் இதை வந்து பார்க்கலான்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணதால் இதை நாளைக்கு மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சனிக்கிழமை நீங்கள் நேராக வந்து பார்க்கணும். டீசல் மோட்டர் இந்த இன்ஜினியரிங் பிஎல்சின்னு சொன்னால் டிமோன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். சிறிய ரக வாகனத்தில் இருந்து ஹை எண்ட் வெஹிக்கிள், அதாவது லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் மட்டும் எங்கள்கிட்ட இருக்குது. உலகத்தரம் வாய்ந்த மெர்சிடிஸ் பென்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் டிமோ தான் இலங்கை இந்த ஏகபோக விநியோகராக இருக்குது. அதே மாதிரி வர்றாக்களின் தேவைகளை பொறுத்து அவைக்குரிய விலைகளுக்கு ஏற்ற மாதிரி அனைத்து வகையான எலக்ட்ரிக் மற்றும் பெட்ரோல் வாகனங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. டிமோ நிறுவனத்தை கொண்டால் இலங்கையில் 85 வருஷத்துக்கு மேலே வாகன விற்பனை, அதை விட விற்பனைக்கு பிந்திய சேவைகளில் முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து வருது. 85 வருஷமாக ஒரு நாட்டில் கம்பெனி அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு சொன்னால் எங்களோட தனியாக வாகன
வாகனத்தை விற்றா மட்டும் காணாது, விற்பனைக்கு பின்னலான சேவைகள், அதாவது சர்வீஸ் போடணும், அந்த டைமுக்கு சர்வீஸ் போடணும். சர்வீஸ் ஸ்டேஷனை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே யாழ்ப்பாணத்தில் அரியாலையில் எங்களோட ஒர்க் ஷாப் இருக்குது. டிமோவில் இலங்கையில் 15 இடங்களில் எங்களோட ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது. வாகனத்தை விற்கிறது மட்டும் இல்லாமல் விற்பனைக்கு பிந்திய சேவைகளையும் டாடா நிறுவனம் இலங்கையில் ஒரு முன்னணி நிறுவனமாக திகழ்ந்து கொண்டிருக்கு. கடந்த 85 வருடங்களாக 87 லட்சத்திலிருந்து இப்போ எங்கள்கிட்ட பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் வருங்க. சித்திரை வருட பிறப்போட சேர்ந்து இந்த ப்ரமோஷனை செய்கிறதால 2 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபா மட்டும் நாங்கள் ஒரு விசேட விலை கழிவையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். வாகனம் சம்பந்தமான உதிரி பாகங்கள் சம்பந்தமான விலைகள் சம்பந்தமான மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை தரேன். 077 48 96 046. மேலதிக தகவல்கள் தேவை என்று சொன்னால் இந்த தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொண்டு சொன்னால் நான் உங்களுக்கு தேவையான தகவல்களை தரலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.